النبي தௌஹீதை புரிந்தேன் தன்னை அறிந்தேன் என்னை இழந்தேன் ஏகத்தில் நின்றேன் அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாமாய் காட்சி தரும் வல்ல அல்லாஹ்வுக்கே சர்வ புகழும் உரித்தாகுக. ஸலவாத்தும் ஸலாமும் சாந்தியும் சமாதானமும் சற்குணசீலர் சன்மார்க்க போதகர் சய்யிதுனா வ மௌலானா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களை பின்செயர்ந்து வாழ்ந்து உயர்நிலை பெற்ற அஹ்லு பைத்துக்கள், நபியுல்லாவின் தோழர்கள், நண்பர்கள், பின்னால் தோன்றிய தாபியீன்கள், தாபியீன்கள், அவுலியாக்கள் அனைவர்கள் மீதும், இவ்விடத்தின் நாயகர் அது சங்கைக்குரிய உஸ்தாது நாயகம் அப்துல் ஜவாத் வலியுல்லா அன்னவர்கள் மீதும் அவர்களுடைய அருந்தோ புதல்வர் மீதும் உண்டாவுக என வேண்டியவனாக. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மாதங்களில் சிறந்த ஒரு மாதத்தை நாங்கள் அண்மைத்து விட்டோம். இன்ஷா அல்லாஹு தஆலா அந்த மாதம் நாளை எங்களிலே மலர்கின்றது. அந்த மாதத்தையொட்டி வானங்களும் வானத்தில் உள்ளவைகளும் வானத்தில் உள்ள படைப்புகளும் அந்த நாளுக்குரிய அந்த மாதத்துக்குரிய கதாநாயகராகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்கின்றன. அதே போன்று பூமியும் பூமியில் உள்ளவைகளும் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்கின்றன, வாழ்த்துகின்றன. குறிப்பாக அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் மக்களாகிய நாமும் நம் தேசத்தில் வாழ்கின்றவர்களும் குறிப்பாக அகிலமெங்கும் வாழ்கின்ற நபியுல்லாவுடைய முஹிப்பீன்களும் இந்த மாதத்தை நாளைய இரவை வாழ்த்துகின்றார்கள், போற்றுகின்றார்கள். ஆனால் குறிப்பிட்ட சிலருக்கு மட்டும் இந்த மாதம் பிறந்துவிட்டால் ஒரு கசப்பு ஏற்படுகின்றது. ஏனைய மாதங்களிலே அந்த கசப்பு அவர்களுக்கு ஏற்படுவதில்லை. ரபியுல் அவ்வல் பிறந்து விட்டால் மட்டும் அந்த கசப்பு ஏற்படுகின்றது. அந்த கசப்புக்குரியவர்கள் யார்? அவர்கள்தான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்ற சாமானிய மனிதன் என்று சொல்லக்கூடியவர்களும், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தரக்குறைவாக காணக்கூடியவர்களும், பொதுவாக சொல்ல போனால் வஹாபிய கொள்கை உடையவர்கள். அவர்களுக்கு இந்த மாதம் பிடிக்காது. இந்த மாதத்திலே ஓதப்படுகின்ற மௌலிது ஷரீப் பிடிக்காது. இந்த மாதத்திலே நிகழ்கின்ற மீலாது விழாக்கள் பிடிக்காது. நபியுல்லாவின் மீது முஹிப்பீன்கள் செய்யக்கூடிய எந்த அமலும் அவர்களுக்கு பிடிக்காது. சரி, அவர்களை நாங்கள் விட்டுவிட்டு இந்த மாதத்தை நாங்கள் எவ்வாறு கண்ணியம் செய்ய வேண்டும் என்பதை பற்றி நாங்கள் சிந்தனை செய்து பார்ப்போம். நாங்கள் சிந்தனை செய்வதாயின் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய விளக்கங்களை நாங்கள் அறிய வேண்டும். அவர்களை பற்றிய விளக்கங்களை அறியும் போதுதான்
நாங்கள் நபியை அறிந்தவர்களாவோம். இன்று ஹுத்பாவிலே சொல்லப்பட்டது தக்வா உடையவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்று. தக்வா உடையவர்களாக இருக்க வேண்டுமானால் அல்லாஹ்வை பற்றிய அறிவு அவரிடத்திலே இருக்க வேண்டும். அல்லாஹ்வை பற்றிய அறிவு இல்லாமல் அவர் நேரத்துக்கு தொழுதால் என்ன, அல்லது சூஃபி போல் முழங்கால் வரைய கெண்டைக்கால் வர சேட்டுக்கள் அழிந்தால் என்ன, தலைப்பாகை அழிந்தால் என்ன, சூபி போல் காட்சி அளித்தால் என்ன, அவர் தக்வாவுடைய முத்தகியாக ஆக முடியாது. அப்படியாயின் தக்வா ஏற்பட வேண்டுமானால் அல்லாஹ்வை பற்றிய அறிவு அவருடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும். அதே போன்றுதான் நபியுல்லாவுடைய அன்பு ஏற்பட வேண்டுமானால் அந்த நபியுல்லாவை பற்றிய அறிவு, அவர்களுடைய மகத்துவம், அவர்களுடைய முஅஜிசத்துகள் பற்றி நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். இன்றைய பயானிலே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பற்றிய சில விடயங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். ஒரு நாள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்னிலையிலே ஒரு காட்டரபி வந்து நின்றான். அவன் இஸ்லாமாகவில்லை. நபியுல்லாஹ்விடத்திலே வந்து கேட்கிறான், நீங்கள் தான் அல்லாஹ்வுடைய ரசூலோ? ஆம் என்று சொல்கிறார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் தான் மக்களுக்கு அல்லாஹ் என்பவனை பற்றி சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறீர்களோ? ஆம் என்று சொல்கிறார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் தான் அல்லாஹ்வுடைய ரசூல் என்று சொல்கிறீர்களோ? ஆம் என்று சொன்னார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் தான் மக்களை எல்லாம் இஸ்லாத்தின்பால் அழைக்கிறீர்கள் என்று சொல்கிறீர்களோ? ஆம், நான் தான் அழைக்கிறேன் என்று சொன்னார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியானால் நான் உங்களுடைய மார்க்கத்திலே வருவதாயின் எனக்கு நீங்கள் அச்சாட்சி ஆதாரம் காட்ட வேண்டும். என்ன ஆதாரம் உங்களுக்கு காட்ட வேண்டும் கேட்டார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போது அந்த காட்டரபி சொன்னார், அதோ நிற்கின்றதே 2 மரங்கள், இந்த 2 மரங்களும் ஒன்றோடொன்று இணைந்து உங்களிடத்திலே வர வேண்டும். உங்களிடத்திலே வந்து உங்களுக்கு சலாம் சொல்ல வேண்டும். உங்களுக்கு சலாம் சொன்ன பின்பு நீங்கள் அதற்கு ஏவ வேண்டும். உங்களிடத்தே நீங்கள் போய்விடுங்கள் என்று ஏவ வேண்டும். அவ்வாறு உங்களிடத்திலே வந்து உங்களுக்கு சலாம் சொல்லி உங்களுடைய சொல்லை கேட்டு அது இந்த இடத்துக்கு திரும்பி சென்றால் நான் உங்களை கொண்டு ஈமான் கொள்வேன் என்று சொன்னான் அந்த காட்டரபி. இது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு மகிழ்வை ஏற்படுத்தியது. உதாரணமாக இதோ இருக்கின்ற இந்த தூண்களை பார்த்து, இந்த தூண்களே நீங்கள் வாருங்கள் என்று நாமல் அழைக்க முடியாது. ஆனால் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காட்டரபியுடைய சொல்லை கேட்டு அவன் இஸ்லாத்தை தழுவ வேண்டும் என்பதற்காக அந்த மரங்களை பார்த்து வாருங்கள் என்று சொன்னார்கள். 2 மரங்களும் ஒன்றோடொன்று இணைந்து மனிதன் நடந்து வருவதை போல் நபியுல்லாஹ்விடத்திலே வந்தது. வந்து நின்று அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ் என்று சலாம் சொன்னது. பதில் சொன்னார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரி, உங்களுடைய இடத்திற்கு நீங்கள் போய்விடுங்கள் என்று சொன்னார்கள். அவ்விரண்டு மரங்களும் தாங்கள் எந்த இடத்திலே இருந்ததோ அந்த இடத்திற்கு போய்விட்டது. உடனே இந்த மனிதன் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கலிமா சொல்லித் தரும்படி கேட்டு கலிமாவை மொழிந்து சுஜூதிலே விழுந்தான். சுஜூதில் விழுந்த போது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எழுந்து விடு, சுஜூதிலே விழ வேண்டாம். மனிதனுக்கு மனிதன் சுஜூது செய்யக்கூடாது. அப்படி சுஜூது செய்வதற்கு
ஏவப்பட்டிருந்தால் என்று சொன்னார்கள். மனிதனுக்கு மனிதன் சுஜூது செய்வது மார்க்கமாக்கப்பட்டிருந்தால் ஒரு மனைவி கணவனுக்கு சுஜூது செய்ய வேண்டும் என்று நான் ஏவியிருப்பேன் என்று சொன்னார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களே, சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த அரபி கலிமாவை மொழிந்து சுஜூது செய்தார். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்திருங்கள், சுஜூது செய்வது ஆகுமாக்கப்படவில்லை. அது ஆகுமாக்கப்பட்டிருந்தால் ஒரு கணவனுக்கு மனைவி சுஜூது செய்ய வேண்டும் என்று நான் சொல்லியிருப்பேன் என்று சொன்னார்கள். அப்படியானால் இதில் பல விஷயங்கள் பொதிந்துள்ளன. எல்லா விஷயங்களையும் சொல்ல முடியாது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதனுக்கு மனிதன் சுஜூது செய்யக்கூடாது என்றும், அப்படி சுஜூது செய்வது எனக்கு ஆகுமாக்கப்பட்டிருந்தால் நான் முதலிலே கணவனுக்குத்தான் மனைவி சுஜூது செய்ய வேண்டும் என்றும் பணித்திருப்பேன் என்று சொன்னார்கள். சகோதரர்களே, சுஜூது செய்வது முன்னரும் நபிமார்களுக்கு நிகழ்ந்திருக்கின்றது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா படைத்துவிட்டு அவர்களை முதலிலே தன்னை வணங்கும்படி சொல்லவில்லை. முதலிலே என்ன சொன்னான்? மலக்குகளை பார்த்து சொன்னான், நீங்கள் ஆதமுக்கு சுஜூது செய்யுங்கள். தனக்கு சுஜூது செய்யும்படி சொல்லவில்லை. அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான்? ஆதமை படைத்திருக்கிறேன், ஆதமுக்கு நீங்கள் சுஜூது செய்யுங்கள். உஸ்ஜுது லி ஆதம, ஆதமுக்கு சுஜூது செய்யுங்கள். மலக்குகள் என்ன செய்தார்கள்? ஃபஸஜதல் மலாயிகா, எல்லா மலக்குகளும் சுஜூது செய்தார்கள், இப்லீஸை தவிர. இப்லீஸ் சுஜூது செய்யவில்லை. ஆனால் மலக்குகள் எல்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சுஜூது செய்தார்கள். அல்லாஹ்வை தடுக்கவில்லை. அல்லாஹ் தான் சுஜூது செய்யும்படி சொல்கிறான். மலக்குகளுக்கு கட்டளை இடுகிறான். மலக்குகள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சுஜூது செய்கிறார்கள். தனக்கு சுஜூது செய்ய அவன் சொல்லாமல் மலக்குகளை ஆதமுக்கு சுஜூது செய்யுங்கள் என்று சொல்கிறான். அங்கே இங்கே நபியுல்லாவுக்கு சுஜூது செய்யும் போது மனிதனுக்கு நீங்கள் சுஜூது செய்யாதீர்கள். அப்படி சுஜூது செய்வதாக இருந்தால் நான் கணவனுக்கு மனைவி செய்ய வேண்டும் என்று பணித்திருப்பேன் என்று சொன்னார்கள். இரண்டுக்கும் இடையிலே உள்ள வித்தியாசம் என்ன? நபியுல்லா அந்த சுஜூதை இகழ்வாக கருதினார்களா? அந்த பொன்மொழியிலே இல்லை. என்ன சொல்கிறார்கள்? சுஜூது செய்யும்படி எனக்கு மார்க்கமாக்கப்படவில்லை. அப்படி மார்க்கமாக்கப்பட்டிருந்தால் நான் மனைவியை கணவனுக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லியிருப்பேன் என்று சொல்கிறார்கள். அப்ப அந்த இடத்திலே கணவனுடைய ஒரு மகிமையை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து காட்டுகிறார்கள். இங்கே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சுஜூது செய்யும்படி அல்லாஹு தஆலா சொல்கிறான். மலக்குகள் எல்லாம் சுஜூது செய்தார்கள். அது சிலாக்கள் சொல்றாங்க, கண்ணியத்துக்குரிய சுஜூது, பரக்கத்துக்குரிய சுஜூது, ரஹமத்தை பெறக்கூடிய சுஜூது, கண்ணியத்துக்குரிய சுஜூது என்று சொல்றாங்க. விளக்கம், அது எப்படி சுஜூதாக இருந்தாலும் சுஜூது செய்யும்படிதான் அல்லாஹ் தஆலா சொன்னான். அது கண்ணியத்துக்குரியதாக இருக்கட்டும், பரக்கத்துக்குரியதாக இருக்கட்டும், வேறு எதற்காக இருக்கட்டும். ஆனால் அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன? மலக்குகளே நீங்கள் சுஜூது செய்யுங்கள், ஆதமுக்கு சுஜூது செய்யுங்கள். உடனே மலக்குகள் சுஜூது செய்தார்கள். இப்லீஸ் மாத்திரம் சுஜூது செய்யவில்லை. அவர் என்ன செய்தான்? அபா வஸ்தக்பர,
அவன் மறுத்தான், பெருமை அடித்தான், அல்லாஹ்விடத்திலே வேற்றுமையை விளைவித்தான். வேற்றுமையை விளைவித்து அவன் சொன்னான், மண்ணினால் படைக்கப்பட்ட மனிதனுக்கு நெருப்பினால் படைக்கப்பட்ட நான் எப்படி சுஜூது செய்வது? அல்லாஹ்வுடைய பேச்சுக்கு ஆட்சேபனையை கொண்டு வந்தான். வேற்றுமையை முதலிலே விளைவித்தவன் யார்? இப்லீஸ் தான். அவன் சுஜூது செய்திருந்தால் அல்லாஹ்வுடைய சொல்லுக்கு அவன் கட்டுப்பட்டவனாக இருந்திருப்பான், அவன் முனியப்பட்டிருக்க மாட்டான். ஆனால் அந்த சுஜூது செய்ய மறுத்த காரணத்தினால் தான் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவனை முனிந்தான். இறுதி வரையும் அந்த மல்ஊன், நீ முனியப்பட்டவன், நீ முதலிலே வேற்றுமையை ஏற்படுத்தியவன், முதலிலே என்னுடைய கட்டளைக்கு அடிபணியாதவன், ஆகவே அந்த மல்ஊன், நீ முனியப்பட்டவன் என்று அல்லாஹு தஆலா அவனை முனிந்து விட்டான். பின்னொரு காலத்திலே நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே வெள்ளப்பிரளயம் ஏற்பட்ட போது அவன் கப்பலிலே ஏறினான். அப்போது நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவனை தடுத்தார்கள். தடுத்த போது அவன் நூஹ் நபியிடம், நபியே, எனக்கு அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு உண்டா என்று கேளுங்கள் என்று சொன்னான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள். இப்லீஸ் மன்னிப்பு கேட்கிறான். அப்படியா? அப்படியானால் நான் மன்னிக்கிறேன், அவனை நீங்கள் ஆதமுடைய கபருக்கு சென்று சுஜூது செய்யும்படி சொல்லுங்கள். பாருங்கள், எத்தனையோ வருடங்களின் முன்பு மீண்டும் அல்லாஹு தஆலா எதை சொல்கிறான்? ஆதமுடைய கபருக்கு சென்று அவனை சுஜூது செய்யும்படி சொல்லுங்கள் என்று சொல்கிறான். அப்ப எதுக்கு சுஜூதும்படி செய்கிறான்? கபருக்கு. கபருக்கு சுஜூது செய்யுங்கள். அப்படியானால் என்ன அர்த்தம் இருக்கிறது? கபரிலே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உயிரோடு தான் இருக்கிறார்கள், அதான் அர்த்தம். இல்லாட்டி கபருக்கு சுஜூது செய்யுங்கன்னு சொல்ல தேவையில்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கபரிலே உயிரோடு தான் இருக்கிறார்கள், நபிமார்கள் மரணிப்பதில்லை. அவர்களுக்கு நீங்கள் சுஜூது செய்யுங்கள் என்று சொன்னார். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே சொன்னார்கள். அவன் சொன்னான், அப்போதும் உயிரோடு இருக்கும்படி நான் சுஜூது செய்யவில்லை, இப்போது கபருக்கு போய் எப்படி செய்வது, நான் செய்ய மாட்டேன் என்று விலகிக் கொண்டான். அப்படியானால் முதலிலே வேற்றுமையை விளைவித்தவன், வேறுபடுத்தியவன் இப்லீஸான காரணத்தினால் அல்லாஹு தஆலா அவனை சபித்து விட்டான். அதிலிருந்து மனிதனுக்கு சுஜூது செய்வது மார்க்கமாக்கப்படவில்லை. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த அரபி சுஜூது செய்தார். ஆனால் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அரபிக்கு அதுக்கு அனுமதி வழங்கவில்லை. அப்படியானால் சகோதரர்களே, அது என்ன அர்த்தம்? ஏன் அனுமதி வழங்கவில்லை? சிருஷ்டிக்கு சுஜூது செய்யக்கூடாது என்ற காரணத்தால், சிருஷ்டிக்கு சுஜூது செய்யக்கூடாது, சுஜூது செய்ய முடியாது என்பதுதான் அதனுடைய காரணமாகும். அது எப்படி என்பதை நான் பின்னால் சொல்வேன். இப்போது பாருங்கள், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிங்கம், கரடி, புலி, ஒட்டகம் ஏனையவைகளெல்லாம் சுஜூது செய்தது. எதை கண்டு சுஜூது செய்தது? அந்த அரபி எதை கண்டு சுஜூது செய்தான்? அது நமக்கு தெரியாது. எதை கண்டுதான் அந்த அரபி ரசூலுல்லாவுக்கு சுஜூது செய்தான் என்பது அது தெரியாது. அது கிதாபுகளிலே சொல்லப்படவில்லை. எதை கண்டு செய்தானோ தெரியாது. ஆனால் நபியுல்லாவை கண்ட அன்ஆம்கள், ஆடு மாடு ஒட்டகங்கள் எல்லாம் நபியுல்லாவுக்கு சுஜூது செய்தது.
எதை கண்டு செய்தது? மனுஷனுக்கு சும்மா சுஜூது செய்ய முடியுமா? நாங்கள்லாம் போறோம், எத்தனை மிருகங்களை காண்றோம். இந்த மிருகங்கள் எல்லாம் எங்களுக்கு சுஜூது செய்தா? இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே எத்தனை அரபிகள் இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் போல தோற்றமுடையவர்கள் எல்லா அரபிகளுக்கும் அந்த ஒட்டகங்கள் சுஜூது செய்ததா? ஏனைய மிருகங்கள் சுஜூது செய்ததா? இல்லை. ஏன் ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் செய்தது? இன்னல் பஷரியத ஆரியத்துன் ஃபீ நபிஹி வ இலாஃபா லா ஹகீகா ஃபலாஹிருஹு மக்லூகுன் வ பாத்தினுஹு ஹக்குன் வலாஹிருஹு மின் ஆலமித் தக்யீத் வ பாத்தினுஹு மின் ஆலமில் இத்லாக். இதுதான் என்னுடைய விளக்கம். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னல் பஷரியத ஃபீ நபிஹி, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிலே அந்த பஷரியத்து உடலியல் தன்மை என்பது, அவங்களோட பசர் உடல் இருக்கிறதே, அந்த உடலியல் தன்மை என்பது ஆரியத்துன் வ இலாஃபா, அது இரவலானது, ஒன்றோடொன்று சேர்த்து பார்த்து சொல்லக்கூடியது. இது அவர்கள் உடல், இது அபூபக்கர் நாயகத்துடைய உடல், இது உமர் நாயகத்துடைய உடல், இது ரசூலுல்லாஹ்வுடைய உடல், இது அலி ரலியல்லாஹுடைய உடல் என்று ஒன்றோடொன்று சேர்த்து பார்த்து சொல்லக்கூடியது. ஆரியா, இரவலான ஒன்று. லா ஹகீகா, அந்த உடல் ஹகீகாவானதல்ல, யதார்த்தமானதல்ல. யதார்த்தம் ஒன்று இருக்கிறது. யதார்த்தம் என்ன? ஃபலாஹிருஹு ஹல்குன், அவர்களுடைய வெளி அமைப்பு, அந்த உடல் ஹல்க் சிருஷ்டி. வ பாத்தினுஹு, அவர்களுடைய உள்ளமைப்பு ஹக்குன், ஹக்காக இருக்கிறான், அல்லாஹ்வாக இருக்கிறார்கள். அவர்களுடைய வெளி அமைப்பு ஹல்க், படைப்பு என்று சொல்வதற்கு ஆக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய உள்ரங்கம் ஹக்குன், அல்லாஹ்வாக இருக்கிறான், ஹக்காக இருக்கிறான். ஃபலிலா, இதன் காரணமாகவே தஜூஸு சஜ்தத்து லிபாத்தினிஹி தூன வாஹிரிஹி, அவர்களுடைய வெளியரங்கத்துக்கு அன்றி உள்ளரங்கத்திற்கு சுஜூது செய்வது ஆகுமாக்கப்பட்டிருக்கின்றது. அவர்களுடைய லாஹிர் வெளியரங்கத்துக்கு அன்றி உள்ளரங்கத்திற்கு சுஜூது செய்வது ஆகுமாக்கப்பட்டிருக்கின்றது. அவர்களுடைய வெளிக்கோலம் கட்டுப்பாட்டுடைய உலகத்தை சேர்ந்தது. அவர்களுடைய பாத்தின் உள்ளரங்கம் மின் ஆலமில் இத்லாக், கட்டுப்பாடற்ற அகண்டத்தை சேர்ந்தது என்று எழுதுகிறார்கள் ரூஹுல் பயானிலே சகோதரர்களே. அப்படியானால் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சுஜூது செய்தது எது? ஒட்டகம் சுஜூது செய்தது என்று வைத்துக் கொள்ளுங்கள். எதை கண்டு சுஜூது செய்தது? ஹக்கை கண்டுதான் சுஜூது செய்தது. அபூபக்கர் நாயகம், உமர் நாயகம், உஸ்மான் நாயகம், அலி நாயகம், ஏனைய சஹாபாக்கள் எல்லாம் இருக்க நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் ஏன் சுஜூது செய்தது? அவர்களுடைய பாத்தினை கண்டுதான் சுஜூது செய்தது, லாஹிரை கண்டு சுஜூது செய்யவில்லை. ஆனால் அந்த காட்டரபி நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதத்தை வெளியாக்கி காட்டிய போது எதை கண்டு சுஜூது செய்தாரோ அது நமக்கு தெரியாது. சும்மா இருந்த மரத்தை வா என்று அழைத்து அது வருவதாயின், வந்துவிட்டு அது போ என்று சொன்னால் போவதாயின் யாருக்கு முடியும்? மலக்குக்கு முடியுமா? வேறு படைப்புக்கு முடியுமா? ஹல்குக்கு முடியாது, ஹக்குக்குத்தான் முடியும். அதைத்தான் அந்த காட்டரபி கண்டாரோ தெரியாது. ஆனால் ஒட்டகம் போன்ற மிருகங்கள் எல்லாம்
நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்தரங்கமான பாத்தினை கண்டே சுஜூது செய்தது. அப்ப அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நபியுல்லாஹுடைய கோலமாக, இந்த உலகத்துடைய கோலமாக அவன் இருக்கிறான். அவனுக்கு எந்த பொருளுக்கும் இந்த உலகிலே அவனை நினைத்து சுஜூது செய்ய முடியாது, தடுக்கப்பட்டுள்ளது. பொதுவாக வணங்க முடியாது. கோயில்களிலே, ஏனைய மதங்களிலே பாருங்கள், கோயில்களிலே ஒவ்வொரு சிலைகளுக்கும் வணங்குகின்றார்கள். முஸ்லிம்கள் வணங்குவதில்லை. எதனால்? ஏன் வணங்குவதில்லை? வணங்காததற்கு காரணம் என்ன? வணங்காமல் அல்லாஹ் தஆலாவுடைய ஸாத்தை நோக்கி தொழுவது, வணக்கங்கள் செய்வது, சுஜூது செய்வது எதனால்? கேட்கலாம் ஒரு ஆள், எல்லாம் இறைவனுடைய வெளிப்பாடு என்றால் ஒன்றை வணங்கினால் என்ன குற்றமா வரப்போகுது? எல்லாம் இறைவனுடைய கோலம், வெளிப்பாடு என்றால் ஒன்றை வணங்குகின்ற போது அவன் அவனைத்தானே வணங்குகிறான். அதை எப்படி பிழை என்று சொல்வது என்று கேட்கலாம். ஆனால் உண்மையிலே அது பிழை. உதாரணமாக ஒருவரை வணங்குகிறார் என்று வைத்துக் கொள்வோம், அல்லது ஒரு பொருளை வணங்குகிறார் என்று வைத்துக் கொள்வோம். வணங்கினால் என்ன சொல்கிறோம்? மார்க்கம் என்ன சொல்கிறது? ஷிர்க், இணை வைத்து விட்டார் என்று மார்க்கம் சொல்கிறது. ஏன் இணை வைத்து விட்டார் என்று சொல்கிறது? அவருடைய வணக்கம் பிழையானது. எல்லாம் அவனாக இருக்கும் போது இவர் ஒன்றை வணங்குகிறார் என்றால் அந்த கட்டுப்பாடற்ற ஒன்றை கட்டுப்பாடுடைய ஒன்றிலே கட்டுப்படுத்தி வணங்குகிறார். அதிலே வணங்கலாம் என்றால் இவரை வணங்க முடியாதா? இவரை வணங்கலாம் என்றால் இவரை வணங்க முடியாதா? இவரை வணங்கலாம் என்றால் அந்த பொருளை வணங்க முடியாதா? எல்லாம் அவன் தானே. ஆகவே எல்லாம் அவனாக இருக்கின்ற காரணத்தினால் ஒருவர் ஒரு பொருளை முன்னிறுத்தி வணங்க முடியாது. ஏன் வணங்க முடியாது? எல்லாத்தையும் இவர் வணங்க முடியுமா? இவர் ஆயுள் உதாரணமாக 100 வருடம் என்று வைத்துக் கொள்வோம். 100 வருடம் வாழ்கிறார். இவர் உலகத்திலே உள்ளவைகளை எல்லாம் யதார்த்தத்திலே வணங்க முடியுமா? முடியாது. எத்தனை பொருளை வணங்குவது? எத்தனை பொருளை முன்னிறுத்தி வணங்குவது? வேற ஊரில் உள்ள பொருளை கூட இவரால் வணங்க முடியாது. அப்ப மற்ற ஊரில் உள்ள பொருட்கள், ஏனைய தேசங்களிலே உள்ள பொருட்கள், காடுகளிலே உள்ள பொருட்கள், கரைகளிலே உள்ள பொருட்கள் எல்லாவற்றையும் ஒன்றிணைத்து இவரால் வணங்க முடியுமா? இவருடைய ஆயுள் போதுமா? போதாது. அப்படியாயின் எல்லாமாக இருக்கின்ற ஒன்றை ஒன்றிலே கட்டுப்படுத்தி வணங்குவது அது ஷிர்காகும், இணையாகும். உதாரணமாக ஒருவர் இந்த கைக்குட்டையிலே, நான் கைக்குட்டையிலே பஞ்சை காண்கின்றேன் என்று சொன்னாரேயானால் அப்ப ஷேட்டில் இவர் காணலையா? சாரல்ல காணலையா? பெனியல்ல காணலையா? ஏனைய புலவைகளிலே இவர் காணலையா என்ற கேள்வி எழுகின்றது. ஆகவேதான் எல்லாமாக இருப்பது ஒன்றுதான். அந்த ஒன்றை தவிர இன்னொன்று இல்லை. ஒன்றிலே கட்டுப்படுத்தி அல்லாஹ் தஆலாவை வணங்க முடியாது. அப்படி வணங்குவதும் பிழையானது. இவராலும் ஆயுள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் இவராலும் அனைத்தையுமே வணங்க முடியாது. ஒரு கையிலே மண்ணை எடுத்து இந்த மண்ணை ஒவ்வொன்றாக வழங்கினாலும் இவருடைய ஆயுள் போதாது. உலகத்திலே உள்ளவைகளை எல்லாம் எப்படி இவரால் வணங்க முடியும்? ஆகவேதான் சிருஷ்டிகளை வணங்குவது தடை செய்யப்பட்டுள்ளது. அதனால் தான் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா புனித தீனுல் இஸ்லாத்திலே சிருஷ்டிகளை வணங்கக்கூடாது என்று அல்லாஹ் தஆலா சட்டம் அளித்திருக்கின்றார்.
அதனால் தான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நீங்கள் என்னை வணங்க வேண்டாம், வணங்குவது மார்க்கமாக்கப்பட்டிருந்தால் நான் கணவனுக்கு மனைவி சுஜூது செய்ய வேண்டும் என்று சொல்லி இருப்பேன் என்று சொன்னார்கள். ஆகவேதான் சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய யதார்த்தத்தை அறிந்தால்தான் அல்லாஹ்வை அறிய முடியும். நபியுல்லாஹ்வை அறியாமல் அல்லாஹ் தஆலாவை அறிய முடியாது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புரியாமல் அல்லாஹ்வை அறிய முடியாது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்ததனால் தான் நாங்கள் அல்லாஹ்வை அறிந்தோம். அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்று புரிந்தோம். இல்லாவிட்டால் அல்லாஹ்வும் இல்லை, குல்லாவும் இல்லை, எதுவுமே கிடையாது. அல்லாஹ்வை பற்றி சொல்லி தந்தவர்கள் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் அல்லாஹ்வை பற்றி சொல்லி தந்தார்கள். ஆகவே நபியுல்லாஹ்வை அறியும் போதுதான் அல்லாஹ்வை நாங்கள் அறிகிறோம். நபியுல்லாஹ் கையில வச்சுட்டு நபியுல்லாஹ்வை அறியாம அல்லாஹ்வை அறிய முடியாது. அலை இருக்கின்றது, கடல் அலை. இந்த கடல் அலை நான் அலைதான் என்ற உணர்விலே இருந்து கொண்டு கடலை அறிய முடியுமா? முடியாது. கடல் அலை தான் அலைதான் என்ற உணர்விலே இருந்து கொண்டு, நான் அலை என்ற உணர்விலே இருந்து கொண்டு கடலை அறிய முடியாது. அதே போன்றுதான் நான் என்ற உணர்விலே இருந்து கொண்டு அல்லாஹ்வை அறிய முடியாது. அல்லாஹ்வை அறிவதற்கு முதற்படி என்ன தெரியுமா? தன்னை அறிவது. தன்னை அறிந்து அறிந்து தான் இல்லை என்ற ஒரு முடிவு வருகின்ற அந்த முடிவுதான் அல்லாஹ்வை அறிவதற்குரிய முதற்படியாகும். ஆகவே சகோதரர்களே, இந்த மாதத்திலே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழை பாடுவோம். எங்களுடைய வீடுகளை சுத்தமாக வைத்துக் கொள்வோம். இந்த நாளை கௌரவப்படுத்தும் முகமாக வீடுகளிலே புதிய மின் விளக்கொன்றை போடுவோம். எந்த நேரமும் ஸலவாத்து சொல்லக்கூடிய உள்ளம் உடையவர்களாக நாங்கள் ஆகிக்கொள்வோம். மௌலிது மஜ்லிஸ்களுக்கு நாங்கள் செல்வோம், பயான்களை கேட்போம், ஓதுகின்ற மௌலிதை காது காட்டிருந்து நாங்கள் அதற்கு கண்ணியம் செய்வோம் என்று உங்களிடத்திலே வேண்டிக் கொண்டு, இன்ஷா அல்லாஹ் நாளை நடைபெறுகின்ற கொடியேற்றங்களிலும் மௌலிது மஜ்லிஸ்களிலும் பயான் மஜ்லிஸ்களிலும் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா ஸல்லல்லாஹு அலைஹி ஸல்லல்லாஹு அலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி வஸல்லிம்.